Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs. Near Porur Kattupakam. Audi offer registration free. In the budget la namma Porurla chance illa. மத்திய அரசோடு மிக இணக்கமாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திடீர்னு தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து கடும் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கடும் கண்டனத்தையும் வந்து அங்கே பதிவு செய்கிறாரு. ஓபிஎஸ்க்கு இன்றைக்கி ஆப்ஷனே இல்லைங்க. பிஜேபி சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. சீச்சி இந்த பழம் பொழிக்கும், அதனால் பிஜேபி திட்டுறாரு. ஆனால் அது கூட அவரால் வெளிப்படையாக திட்ட முடியுமா எனக்கு தெரியல. பிஜேபி அதிமுக கூட்டணி எதிராக கட்சிலாம் ஆரம்பித்தாருன்னா இடி ரைடு வரும், எழுதி வச்சுக்கணும். ரெண்டாவது எலெக்ஷன் டைமில் எதை வேணால் பண்ணி ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் தான் திமுகவும் அதிமுகவும். அப்போ அவர் செய்யாமல் இருக்காருன்னா அவருக்கு ஏதோ சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு. அன்புமணி அரசியல் பேசுகிறது நல்லது, ஆனால் வெறும் அது சாதி அரசியலாக மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லது. வெறும் 10.5% குடிச்சுன்னு போகாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காக ஒரு பொருள் கொடுக்கும். அது வரப்போ வரட்டும், அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? கடந்த 65 நாட்களில் கிட்டத்தட்ட 23 முறை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்தணும்னு சொல்லிட்டார். சமீபத்தில் 4 நாள் முன்னால் கூட சொன்னார். 65 நாட்களில் 23 முறை சொல்லியிருக்கிறார். ஆனால் மோடி வழக்கம் போல் வந்து யாரும் நம்மளை கேட்கலன்றார். ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கார். சிவிலியன் நிர்வாகம் இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் தான் ஆட்சி பேசுவாங்க, பிரசிடென்ட் தான் ஆட்சி பேசுவாங்களே ஒழிய வெள்ளை மாளிகையில் இராணுவ தளபதிக்கு வரவேற்பே இருக்காது. ஆனால் அதை செஞ்சாங்க அமெரிக்கா. யாருக்கு? பாகிஸ்தான் இராணுவ தளபதி. இந்தியா தன்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு இருக்கும்போதே அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தான் 2 பேரும் சமத்தரமாக ஒரே தட்டில் வச்சு தான் இன்றைக்கி பார்க்குது அமெரிக்க நிர்வாகம். இது இந்திய ராஜதந்திரத்தின் மிகப்பெரிய தோல்வி. நேற்று ராகுல் காந்தி சொன்ன மாதிரி பஹல்காம் தாக்குதலை கண்டித்த சர்வதேச நாடுகள் ஆப்ரேஷன் சிந்தூரை ஒரு நாடு கூட ஆதரிக்கல. ஆனால் நேற்று மோடி பச்சை பொய்யை சொல்கிறார். உலகமே ஆதரிச்சது, காங்கிரஸ் தான் ஆதரிக்கும். பச்சை பொய், ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யை மோடி சொல்கிறார். மோடி அரசு மண்டியிட்டதும் சரணாகதி அடைந்ததும் உண்மை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சைதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குஹன். எப்படி சார் இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். மத்திய அரசோடு மிக இணக்கமாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திடீர்னு தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து கடும் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கடும் கண்டனத்தையும் வந்து அங்கே பதிவு செய்கிறாரு. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் அணி வந்து அங்கேருந்து வெளியேற தயாராகி விட்டதாம். ஓபிஎஸ்க்கு இன்றைக்கி ஆப்ஷனே இல்லைங்க. பிஜேபி சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. சீச்சி இந்த பழம் பொழிக்கும், அதனால் பிஜேபி திட்டுறாரு. ஆனால் அது கூட அவரால் வெளிப்படையாக திட்ட முடியுமா எனக்கு தெரியல. பிஜேபி அதிமுக கூட்டணி எதிராக கட்சிலாம் ஆரம்பித்தாருன்னா இடி ரைடு வரும், எழுதி வச்சுக்கணும். திமுக பக்கம் போக முடியாது. போனார்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணணும். இன்னும் 4 வருஷம் மோடிக்கு இருக்குது. ஓபிஎஸ் நிலைமை யோசிச்சு பாருங்க. அவர் எங்கே போனாலும் அவருக்கு சிக்கல் தான். catch 22 சுச்சுவேஷன். அவர் பண்ண ஒரே தப்பு, எடப்பாடியோட பிரச்சனை வரும்போது அப்பயே தனி கட்சி ஆரம்பித்து போயிருக்கணும். டிடிவி போன மாதிரி தப்பிச்சிருப்பார். நீங்கள் என்டிஏக்குள்ளே அந்த தனி கட்சி வந்துருக்கும், லெட்டர் பேடு பார்ட்டியோட. எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியில் அனுப்பணும்னா நான் திமுகன்னு சண்டை போடல, அதிமுகன்னு கட்சி ஆரம்பித்து மேலே போனார். இவர் அதிமுகலேருந்து வெளியில் அனுப்பணும்னா நான் தான் அதிமுக. என்ன அர்த்தம் இருக்காது? அது இப்பொழுது இந்த நிலைமைக்கு ஓபிஎஸ் தன்னுடைய விதியை நொந்து கொள்வதை தவிர வேறு ஆப்ஷன் அவருக்கு இல்லை. அப்படி தான் எனக்கு படுது. இப்போ பாஜகவை எதிர்க்க தொடங்கியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அவருடைய அடுத்த மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா? எதிர்ப்பது போல நடிக்கிறார். பாஜகவை எதிர்ப்பது போல் நடிக்கிறார். அவரால் பாஜகவை எதிர்க்க முடியாது. பணம் வச்சிருக்க யாராலையும் பிஜேபியை இன்றைக்கி எதிர்க்க முடியாது. 10 வருஷம் அவர் மந்திரியாக இருந்தார், அதில் 1.5 வருஷம் சிஎம்மாக இருந்திருக்காரு. அவரால் எப்படி பிஜேபி எதிர்க்க முடியும்? பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாட்டை ஓபிஎஸ் எடுத்தால் அவர் மகன் கூட அவருடன் இருக்க மாட்டார். பிஜேபி எதிர்ப்பது போல் நடிக்கிறார், அவ்வளோதான். அவருக்கு ஆப்ஷன் இல்லை. கடைசி நேரத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து என்டிஏக்குள்ளே போய் ஏடிஎம்கேவோட அலையன்ஸுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் காலம் கடந்த மாதிரி தான் எனக்கு இப்போ போடுது. டிடிவி மாதிரி ஒரு தனி கடை வச்சுருந்தாருன்னா இன்றைக்கி பிரச்சனையே இல்லை. ஒரு 3% ஓட்ட வச்சா அப்படியே 1% இருந்தால் கூட போதும். தனியாக கடை விரிச்சிட்டு அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கும். தனி கடையை விரிச்சிட்டு போக வேண்டியது. நமக்கு ஒன்று ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அவ்வளோதான். திமுக அரசை கடுமையாக எதிர்த்து வருகிறார் அன்புமணி அவர்கள். அவருடைய தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தில் இந்த அரசு வந்து சமூக நீதி அரசுலாம் கிடையாது, துப்பு கேட்ட அரசு அப்படிங்கிற மாதிரி கடும் வார்த்தைகளையும் வந்து பயன்படுத்துகிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது வன்னியர்களுக்கு திமுக துரோகம் இழைத்து விட்டதுன்னு குறிப்பிடுறாரு. இதை எப்படி தப்புங்க? அதெல்லாம் வன்னியர்கள்லாம் ஒன்றும் துரோகம் எப்படி ஒரு கட்சிக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து துரோகம்? எனக்கு புரியல அது எப்படின்ட்டு. இதை வந்து ஒரு சாதி சார்தாக ஏன் கொண்டு போக முடியும்? நீங்கள் வந்து கரெக்டாக நான் கேட்குறது இஷ்யூ தானே பேச முடியும். பிரச்சனை என்ன அதை சொல்லுங்கள். இல்லை 10.5% வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்காதன் காரணமாக
இந்த சமூகம் வந்து முன்னேற முடியாமல் தவிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிடுறாரு. அவர் பாலிடிக்ஸ் பேசுகிறார். அதுக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே இருக்குது இல்லையா? ரெண்டாவது எலெக்ஷன் டைமில் எதை வேணால் பண்ணி ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் தான் திமுகவும் அண்ணா திமுகவும். அப்போ அவங்க செய்யாமல் இருக்காருன்னா அவருக்கு ஏதோ சிக்கல் இருக்குன்னு தான் அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு. அன்புமணி அரசியல் பேசுகிறது நல்லது, ஆனால் வெறும் அது சாதி அரசியலாக மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லது. வெறும் 10.5% பிடிச்சின்னு தொங்காமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காக ஒரு குரல் கொடுக்கணும். அது வரட்டும். அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? இதையும் கவனிக்கணும் இல்லையா? நீங்கள் வந்து ஒன் அஜெண்டா பார்ட்டியாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. மடப்புறம் அஜித் கொலை வழக்கில் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறாங்க பேராசிரியர் நிகிதா. அதே சமயம் வெளியே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செய்தியாளர் சந்திப்பில் வந்து எனக்கு அழுவுறதுக்கு கண்ணீரே இல்லை, 6 மணி நேரத்துக்கு மேலே நான் சிபிஐட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன், தயவுசெய்து யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்கணும்? இப்போ இது விசாரணையில் இருக்க இதில் நம்ம எதுவும் இப்போ சொல்ல முடியாது. சிபிஐ விசாரணையில் இருக்குது. அது 20ஆம் தேதிக்குள்ளே அவங்க ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்தாகணும். அதுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும். இன்னும் அந்த கைது செய்யப்பட்ட 5 போலீஸ்காரங்களை விசாரிக்கல சிபிஐ. மொத்த எல்லா தகவலையும் திரட்டிக்கிட்டு அவங்ககிட்ட வருவாங்க. ஸோ அவங்ககிட்ட வரும்போது தான் கிளைமாக்ஸ் இருக்குது. அவனுங்க என்ன சொல்ல போகிறானுங்கன்னு தெரியல. மேலதிகாரிகள் யாராவது மாட்டுவாங்களான்றதான் இப்போ இருக்க வேண்டிய விஷயம். ஓரிரு ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் இதில் சம்மந்தப்பட்டிருப்பதா அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் வருது. அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியல. அவங்க விசாரணைக்கு அழைக்கப்பட்டால் தான் இது சூடு பிடிக்குமே தவிர அது வரைக்கும் இதில் நம்ம பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. அப்படியே இருந்தாலும் சிபிஐ கிட்டேருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கை வரணும். சிபிஐடமிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வராமல் நம்ம பேசுவது சரியாக இருக்காது. போரை நிறுத்தும்படி பாகிஸ்தான் தான் நம்மிடம் வந்து கெஞ்சியது, அவங்க தான் நம்மக்கிட்ட மண்டிட்டாங்க, உலகத் தலைவர்கள் யாருமே வந்து போரை நிறுத்தும்படிலாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பளிச்சுன்னு பேசியிருக்கிறாரு மோடி அவர்கள் பார்லிமெண்ட்டில். ஸோ இவருடைய ஸ்டேட்மெண்ட்டு எதை சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க? கடந்த 65 நாட்களில் கிட்டத்தட்ட 23 முறை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டார். சமீபத்தில் 4 நாள் முன்னால் கூட சொன்னார். 65 நாட்களில் 23 முறை சொல்லியிருக்கிறார். ஆனால் மோடி வழக்கம் போல் வந்து யாரும் நம்மளை கேட்கலன்றார். ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கார். அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்றது உண்மைங்க. இந்த போரை நிறுத்துறதுல அமெரிக்காவுக்கு ஒரு ரோல் இருந்ததுன்றது உண்மை. அதை இந்திய அரசு ஒப்புக்கொள்ளாது. ஏன்னா அது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. ராஜதந்திர ரீதியாக இந்தியா தோல்வி அடைந்திருக்கிறது என்பது தான் உண்மை. ஏன்னா பாகிஸ்தானோட இராணுவ தளபதியை ட்ரம்ப் அழைத்து பேசுகிறார். கடந்த காலங்களில் அந்த மாதிரி இராணுவ தளபதிகள் மட்டத்தில் பேசவே மாட்டாங்க அமெரிக்க அதிபர்கள். அதிபர் ஆட்சி இருந்துன்னா பேசுவாங்க. ஜியாவுலக்கு, முஷ்ரஃப் எல்லாம். சிவிலியன் நிர்வாகம் இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் தான் ஆட்சி பேசுவாங்க, பிரசிடென்ட் தான் ஆட்சி பேசுவாங்களே ஒழிய வெள்ளை மாளிகையில் இராணுவ தளபதிக்கு வரவேற்பே இருக்காது. ஆனால் அதை செஞ்சாங்க அமெரிக்கா. யாருக்கு? பாகிஸ்தான் இராணுவ தளபதிக்கு. இது இந்தியா தன்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு இருக்கும்போதே அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தான் 2 பேரும் சமத்தரமாக ஒரே தட்டில் வச்சு தான் இன்றைக்கி பார்க்குது இப்போ அமெரிக்க நிர்வாகம். இது இந்திய ராஜதந்திரத்தின் மிகப்பெரிய தோல்வி. நேற்று ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ராஜதந்திர ரீதியாக மோடி அரசு மிகப்பெரிய தோல்வியை சர்வதேச அளவில் சந்தித்திருக்கிறது. பஹல்காம் தாக்குதலை கண்டித்த சர்வதேச நாடுகள் ஆப்ரேஷன் சிந்தூரை ஒரு நாடு கூட ஆதரிக்கல. ஆனால் நேற்று மோடி பச்சை பொய்யை சொல்கிறார். உலகமே ஆதரிச்சது, காங்கிரஸ் தான் ஆதரிக்கல. பச்சை பொய், ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யை மோடி சொல்கிறார். ஒரு நாடு கூட இந்தியாவை ஆப்ரேஷன் சிந்தூரை ஆதரிக்கவில்லை. ஆகவே இராணுவ விவகாரங்களிலும் நாட்டின் பாதுகாப்பு என்று வரும்பொழுது கூட வந்து அரசியல் மயமாக்கி கொண்டிருக்கிறார் மோடி. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த விஷயங்கள் எல்லாமே. போரை நிறுத்துறதுக்கு யாரும் வெளியிலேருந்து சொல்லலைன்றது அப்பட்டமான பொய். ட்ரம்ப் சொல்லி தான் போர் நின்றது என்பது உலகத்துக்கே தெரியும். 3 பேர் ஒரு விஷயத்தில் 2 பேர் ஒரு கருத்தும் ஒரு கருத்தும் சொன்னால் யார் சொல்கிறது உண்மை? இதில் இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா 3 தரப்பு இருக்குது. அமெரிக்கா என்ன சொல்லுது? நாங்கள் தான் போரை நிறுத்தணுன்றது. திரும்ப அவர் சொல்கிறார். 65 நாளில் 23 தடவை சொல்லிட்டார் ட்ரம்ப்பு. பாகிஸ்தானும் என்ன சொல்லுது? அமெரிக்கா தலையிட்டதால தான் போர் நின்றுச்சு. அப்படி நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டோன்னு அமெரிக்க இராணுவ தளபதி, பாகிஸ்தான் தளபதி, பாகிஸ்தான் மீடியா, பாகிஸ்தானோட எதிர்க்கட்சிகள் எல்லாருமே சொல்கிறாங்க. 3ஆவது தரப்பு தான் இந்தியா. இல்லை நாங்கள் நிறுத்தலை, அவங்க சொல்லலை, நாங்களே நிறுத்திட்டோம். 3 பேர் கொண்ட ஒரு குழுவில் ஒரு கருத்தை ஒருத்தரும் 2 பேர் இன்னொரு கருத்தையும் சொன்னால் யார் சொல்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்? இதை வெளிப்படையாக சொன்னால் நீ தேச துரோகின்னுவோம். இப்போ காங்கிரஸ் எம்பிக்கள், எதிர்க்கட்சி எம்பிக்கள்லாம் கேள்வி எழுப்பது சரிதான். 100% சரி, 100% சரி. காங்கிரஸுக்கு கேள்வி கேட்கக்கூடிய தகுதி கிடையாது. காங்கிரஸ் அரசு கிடையாது, பாஜக அரசு, மோடி அரசுன்னு பெருமை பொங்க பேசுகிறார் அமித்ஷா. இல்லை, அது வந்து ஆணவமான பேச்சு. நாட்டை ஆண்ட கட்சி, சுதந்திர இந்தியாவில் பல ஆண்டுகள், இந்தியாவை 60 ஆண்டுகள் ஆண்ட கட்சி, இன்றைக்கி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க கட்சி. தகுதி இல்லைன்றதெல்லாம் என்ன தகுதி? அமெரிக்கா கிட்ட மோடி அரசு மண்டியிட்டதும் சரணாகதி அடைந்ததும் உண்மை. அதை தான் இன்றைக்கி வந்து இருந்திருக்கக்கூடிய அந்த கட்டுரை காட்டுகிறது. இது அமித்ஷா சொல்கிறது பச்சை போய். அமித்ஷா சொல்கிறது கண்டிப்பாக போய்.
அவர் நாங்கள் இவ்வளோ விமானங்களை வீழ்த்திட்டோம், அவ்வளோ விமானங்களை இது பண்ணோம், எந்த ஆதாரமும் இல்லை. நேற்றைக்கு வந்து இப்போ அவர்கள் ஆற்றிய உரைகள் எல்லாம் மெய்யுரைகள் எல்லாம் பொய்யுரைகள் தான். குறிப்பாக அமித்ஷாவும் மோடியும் ஆற்றிய உரைகள் இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் அவை மெய்யுரைகள் அல்ல பொய்யுரைகள். தேசத்தின் பிரதம மந்திரியே பொய் உரைக்கிறார், உள்துறை அமைச்சர் பொய் உரைக்கிறார். 60 வருஷத்துக்கு மேலே செத்து போன ஜவஹர்லால் நேரு இழுத்து தோண்டி நேரு இந்திராவுக்குலாம் போயிடுறாங்க. இப்போ அதுதான் முக்கியம். மனநோயாளிகள் போல் பேசுகிறார்கள். 50 வருஷம் மேலே செத்து போன ஒரு மனுஷன் இன்றைக்கி நாடு அந்த சந்திக்கக்கூடிய 60 வருஷம் மேலே செத்து போன மனுஷன் இன்றைக்கி இந்தியா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி காரணமாக முடியும்? உங்களுக்கு ஆள தெரியல, ஆள துப்பு இல்லை. பிஜேபியால் இந்தியாவை இன்றைக்கி சமாளிக்க முடியல, நிலைமை கட்டுக்கு மீறி போய்கிட்டு இருக்குது. அதனோட வெளிப்பாடு தான் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே. இல்லை, காங்கிரஸ் ஆண்டு இந்தியாவை ஆண்டு 11 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க திரும்ப திரும்ப இந்திராவுக்கு போகிறாங்க, நேருக்கு போயிடுறாங்க. ஏன் இவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கே வந்து போகிறாங்க? அது இது ஒரு விதமான ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 வருடத்துக்கு முன்னால் மாண்டு போன ஒரு மனிதனை, அதுவும் வந்து ஆகச்சிறந்த ஒரு சுதந்திர தியாகியை, அவர் தவறுகள் செய்திருக்கலாம், மறுக்கலை, தவறுகள் செய்வது மனித இயல்பு. ஆனால் அவருடைய தியாகம் ஒப்பற்றது. 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர். மகாத்மா காந்தியை விட ஜவஹர்லால் நேரு சிறையில் இருந்த காலகட்டம் ரொம்ப அதிகமான. அந்த மகளுக்கு கடிதம்லாம் பயங்கரமாக 9 ஆண்டு காலம் தன் வாழ்க்கையை சிறையில் கழித்த மாமனிதன், சிறைப்பறவை, முதல் பிரதம மந்திரி, 17 ஆண்டுகள் இந்தியாவை கட்டி ஆண்ட மாபெரும் மனிதன். தவறுகள் அந்த மனிதர் செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய தியாகம் அளப்பரியது. இறந்து போனவர்கள் தெய்வத்துக்கு சமன்வாங்க, இந்திய மரபு அது. அதை பற்றி கவலையே படாமல் எங்கே எது நடந்தாலும் நேரு தான் காரணன்ற மாதிரியான இது அயோக்கியத்தனமான பேச்சு. வழக்கம் போல் இந்த தில்லாலங்கடி வேலையை மோடியும் அமித்ஷாவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேருவை திட்டலாம் தூக்கம் வராது. ஏன்னா இவங்களால் எதுவும் சாதிக்க முடியல, இவர்கள் துவண்டு போய் நிற்கிறார்கள். மக்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்றைக்கி வந்து நாட்டின் பாதுகாப்பை இவர்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்பதுதான் உண்மை. கரெக்டாக அந்த நாள் பார்த்து 3 தீவிரவாதிகளை கொண்டாந்து கதை அழகுறாங்க. இவ்வளோ நாள் விட்டுட்டு பொய் சொல்கிறத பற்றி கவலையும் கிடையாது. மக்கள் காரி துப்புவாங்க, துப்பிட்டு போய் என்னைக்கு என்ன வந்தது? கரெக்டாக விவாதம் வர்ற அன்னைக்கு கொண்டுடுறாங்களாம். வேற நம்புவாங்களா? நீ நம்பணும், இல்லாட்டி தேச துரோகினும். இதுதான் இன்றைய நவீன இந்தியா. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு நன்றி.